செட்டே இருந்தா எவ்வளோ வரும் பார்த்துனேங்கிற? 8000 ரூபாய் கொடுக்கலாம், அவ்வளவுதான். கிளம்பு தம்பி. ஐயா இதெல்லாம் வேலையாகுது. எங்க போய் பார்த்துக்கிறேன், இதுதான் பண்ணுங்க. கிளம்பு கிளம்பு. பார்த்துக்கிறேன். ஒன்றாய் கண்டால் பிள்ளையா பட்டி அங்கு கற்பகம் எங்கும் கடவுளின் மெய்யில் 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் எங்கும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். வணக்கம் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். அந்த ஒன்பது கோளும் ஒன்றாய் காண. பாப்பா மணி. மணி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் வண்டி கொடுக்க முடியுமா? என்னாச்சுண்ணா? என்னன்னா, வெளியில் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன். வண்டியில் போனால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும்பா. ரூட்டை முடிச்சுட்டு 11 மணிக்கு வந்துட்டு வந்து எடுத்துக்கோங்க. சரி மணி, சரி மணி, ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேண்ணா. பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா, பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா இசையில்லாத முத்தமிழா, பனியில்லாத மார்கையா படையில்லாத மன்னவரா. தமிழகத்தில் திருட்டுக் கொள்ளை அதிகரிப்பதினால் தமிழக மக்கள் அச்சம்.
டேய் என்னடா விடிஞ்சு விடியாமல் ஃபோனே பார்த்துட்ருக்க? டேய் அதான் சொன்னேன்ல இன்னைக்கு அவள் ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காடா, அதான் பார்த்துட்ருக்கேன். ஓ, அவளை ஞாபகம் வச்சு மெசேஜ் பண்ணுவான்னு நம்புறியா? அவள் சொல்லியே ஒரு வாரம் ஆகுது. அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா அன்றைக்கே சொல்லியிருக்க போகிறா. டேய் பின்ன என்னடா, இன்ஸ்டாலே பார்ப்பீங்களாம், இன்ஸ்டாலே பேசுவீங்களாம், இதில் என்னடா இருக்குது? 2 நிமிஷம் மீம் மாதிரி உன்னை மறந்துடுவாடா மச்சான். இந்த லைஃப் டேய் மூடுறா காலங்கத்தால. போய் பால் பாக்கெட் வாங்கினோம். அப்போ உனக்கு பால் பாக்கெட் வாங்கி போகிறது தான் எங்கள் வீட்டில் என்னை பெற்று போட்டிருக்கான்னு நினச்சியா? இன்னைக்கு உன் ஆர்டர், நீ இதான் போகணும். செம்ம டென்ஷனில் இருக்கேன், நீயே போய் வாங்கிட்டு வா. அப்போ இதே நேற்று சொல்லியிருந்தா விட்டுருப்பியா? நீ விட்டுருப்பேனே, ஹேரில் விட்டுருப்பேன். தேவையில்லாமல் பேசாதடா. நீ தான்டா தேவலாமல் பேசுகிற. ஓவரா பேசுறடா. நீ தான்டா ஓவரா பேசுகிற. ஏய் நக்கலா பேசாதடா. பால் தம்பி, நாங்கள் அர்ஜென்ட்டாக ஊருக்கு கிளம்புறோம். பால்கார் வந்தாருன்னா பால் வேண்டான்னு சொல்லிடுறியாப்பா? சொல்லிடுறேன் ஆண்டி, சொல்லிடுறேன். என்னடா சொல்லிடுவோமா? சொல்லிடுறோம் ஆண்டி. சில நேரத்தில் மறக்கிறது கூட நல்லதுதான் போல. வணக்கம் நாச்சி. அடடே வாடா. என்னன்னாச்சி இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருக்கீங்க போல? ஆமாடா, இன்னைக்கு அண்ணாச்சியோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுடா. அண்ணாச்சி கல்யாணம் ஆக போதா? அது எந்த காலத்தில் நடந்தது? காரங்க போறீங்களா? அது இல்லடா. அண்ணாச்சி வண்டி வாங்க போறீங்களா? என்ன கொஞ்சம் பேச விடேன்டா. ஓகே ஓகே சொல்லுங்க. அண்ணாச்சி புதுசாக ஒரு ஃபோன் வாங்க போகிறேன். அட போங்க அண்ணாச்சி, இது ஒரு விஷயம் சொல்லிட்டு குஷியாக இருக்கீங்க. என்கிட்டயே ஒரு புது ஃபோன் இருக்கு, விலை 2000 ரூபாய் தான். நீ வாங்கின அல்ப சம்பளத்தில் இப்படி 2000 ரூபா காஸ்ட்லியான ஃபோன் எப்போ ஒன்றால் வாங்க முடிஞ்சது? அட நினைச்சு நீங்க நாட்டு நடப்பே தெரியாம இருக்கீங்க. அதுக்குன்னே ஆள் இருக்கு. அச்சஸ்ல புதுசா இருக்கும், ஒரிஜினலுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்களேன். அதாவது 2000 ரூபாயிலேருந்து 15000 ரூபாய் கூட தான் இருக்கும். இருக்கிறதுல இதுல என்ன தரமான ஸ்பெஷல், இதுல விற்கிறவனுக்கு அன்னைக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அதுதான் இந்த மொபைலோட ரேட்டு. அவனுக்கு அன்னைக்கு ஒரு 15000 ரூபாய் தேவையா இருந்தா 15000 ரூபாய் ரேட்டு. 3000 ரூபாய் தான் போதும்னா 3000 ரூபாய் தான் ரேட்டு. ஆனா பாத்துக்கங்க, இந்த ஃபோன் 2000 ரூபாய் தான். அப்போ அவனுக்கு 2000 ரூபாய் தான் தேவை, நம்மளுக்கு லாபம். அடப்பாவி. சரி என்னமோ போ. எனக்கு ஃபோன் கொடுக்குறவன் இன்னைக்கு 11 மணிக்கு வர சொல்லியிருக்கான். நான் அதுக்கு போகணும். நீ போய் என் ஃபோன் எடுத்துகிட்டு வா. 10:30 மணிக்கு வண்டி வராது, அதுக்கு போகணும். ஃபோன் எங்கே வச்சாரு? ஃபோன் வாங்கணும்னா இந்த பழைய எஃப்எம்மை தூக்கி போட்டு நம்ம புது ஃபோனில் பாட்டு கேட்கணும். தாங்க அண்ணாச்சி ஃபோனு. மச்சான், டேய் மச்சான், போய் டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன நான் அனுப்புறதுலே குறியா இருக்கியா? டே ஆர்டர் படி நீ தான் போகணும், நீயே போ. மச்சான் ப்ளீஸ்ரா, லஞ்சு கூட நான் பார்த்துக்கிறேன். சிக்கன் தானே கேட்டேன், நானே சமைச்சு தரேன். டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா ப்ளீஸ். லஞ்ச் இவன் பார்த்துக்கிறானா? சரி போயிட்டு வந்துடும். ஹாய். டேய் கிட்ட போ சீக்கிரம் போ, கிட்ட போ. டேய் ஃபோன் டேய் ஃபோன். டேய் அந்த பை எடுத்துட்டு வாடா. இதோ வரானாச்சி. சரி நான் வெளியில் போயிட்டு வரேன். சரிங்க கடையை அண்ணாச்சி. பத்திரமா பார்த்துக்க. சரிங்க அண்ணாச்சி. ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிஸ்கட் ஏதாவது எடுத்து தின்னேன்னு வச்சுக்க, தொலைச்சு போடுவான் தொலைச்சு. சரிங்க அண்ணாச்சி. ரைட் போயிட்டாங்க. பாய். காரியண்டா பண்ற நீ? இதான் நீ ஷோரூம்ல வேலை பார்க்குற லட்சணமா? தப்பு மச்சான், ரொம்ப தப்பு. அடைச்சி சும்மா பார்ட்டிக்கு சொன்ன டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். டேய் நீ உன் தேவைக்கு பண்ணுறது எல்லாமே கரெக்டாக ஆகிடாதுடா. ஓ ஆளை விட்றாங்கள. டேய் இருடா, இன்னைக்கு இந்த ஃபோனை விற்றோன்னே 8000 ரூபா கிடைக்கும். டேய் அது என் மாதம் சம்பளம்டா. சி வாயரு.
என்ன ஃபோனு? டேய் இந்த ஃபோனு? ஆமாடா, அச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ரெண்டும் ஒரே மாடல். இப்போ இதை தள்ளி விட்டோன்னு வைக்கி, நம்ம நல்லா காசு பார்க்கலாம். ஓகேவா? சும்மா வளன்ட்டு சி வாட. டேய் சாப்பாடுங்களா? டேய் என்னடா ஆச்சு? டேய் ஃபோன் வச்சிட்டானுங்களா? ஃபோன் வச்சிட்டாங்களா? டேய் அதே பழைய ஃபோன் ஆச்சேடா. நீயே மாற்றணும் தானே நினச்சிட்டு இருந்த, அப்புறம் ஏன்டா இவ்வளோ பண்ணிட்டு இருக்க? டேய் என்னால் அந்த ஃபோனில் மட்டும் தானே மெசேஜ் பண்ண முடியும். டேய் இவ்வளோ தானடா, எந்தில் பண்ண வேண்டியதானே? டேய் லூசாடா நீ, 2 ஆத்தர் வெரிஃபிகேஷன் இருக்குடா. யோசிச்சு பார்க்கும்போது அவ கூட சேட் பண்ணும்போது தான்டா பெட்டராக ஃபீல் பண்ணேன். சரி போடா பார்த்துக்கலாம். போயிட்டு வாங்கிட்டு வா. நான் இந்த ஃபோனுக்கு ஒரு டெம்பரு, அப்புறம் ஒரு புது பேக் கேஸ் போட்டுருங்கண்ணா, அப்புறம் ரீசெட்டும் பண்ணிடுங்கண்ணா. டேய் என்னடா எல்லாத்தையும் ஒரே இடத்துல டேய், சும்மா அது மாட்டி இங்கே போட்டுடலாம்டா ஒரே டெம்பர் இடத்துல. மட்டும் வாங்க இது முடியும். 100, 110, ஜி 140. நீ டெம்பர் மட்டும் போடு ஜி. ஜி இந்த மூணுத்துல எதை போடணும் ஜி? ஒழுங்காக சொன்னது மட்டும் செய். நான் எவ்வளோ ரேட்னா வருது? இது 200. ஹலோ தம்பி, நீ சொன்ன பார்க்குக்கு நான் வந்துட்டேன்ப்பா. ஹலோ அதோ வந்துட்டேன் நான் பக்கத்தில் தானே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. யாரா? டேய் பாட்டி தான் நினைக்கிறேன் வந்துட்டான். ஃபோன் என்னாச்சுன்னு ரெடி கேட்டா ஆச்சானா? டே சிச்சி பேக் கேஸ் என்ன பார்க்குறீங்க? நான் பேக் கேஸ் இன்னும் போகலையாண்ணா நீங்கள்? டேய் இதுக்கு பேக் கேஸ்லாம் ஒன்றும் வேணாம், சீ வா கிளம்பலாம். இருடா ஒரேடியாக போட்டு போயிட்டு போயிடலாம். வரியா இல்லையா? நான் போதுண்ணா, கொடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. டேய் சும்மா இருக்கதா என் கூட வந்த, ஏதாவது ஃபோன் வச்சு பண்ண முடியுமா பாருடா. நான் என்னடா பண்ண முடியும்? ஃபோன் அடிச்சவன் ரீசெட் கூடவா பண்ணாமல் இருப்பான்? போடா பார்த்துக்கலாம். இந்தாங்கண்ணா இந்த ஃபோன் தாண்ணா, முதல்ல வாங்கின ஃபோன்ண்ணா. வீட்டில் கஷ்டம், அதான் நான் விற்கிறேன். நல்ல பொண்ணு தானேப்பா? நல்ல ஃபோன் தாண்ணா, நீங்களே பாருங்கண்ணா. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஒர்க் பண்ணலப்பா. பாருங்கண்ணா, நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கண்ணா. சரி உங்களை நம்புகிறேன். இந்தாங்க எண்ணி பார்த்துங்க, 15,000 இருக்குது. இருக்குண்ணா. சரிப்பா பார்த்து போங்க. சரி வரேண்ணா. டேய் வாடா டேய். டேய் நீ எதுக்கும் என் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறியாடா? என்னடா ஃபோன் அடிச்சவன் ரீசெட் கூடவாடா பண்ணாமல் இருப்பான்? ஃபோனை ரீசெட் பண்ணி சிம் கார்டு மாற்றினியா நீ? ஒரு வேளை எடுக்காமல் இருந்தா ஸோ இப்போ நொட்டு. டேய் மச்சான் ரிங் போகுதுடா, ரிங் போகுது. தம்பி நில்லுங்கப்பா, ஃபோன் வருது. டேய் நீ தானா ஃபோன் அடிச்ச? தம்பி நில்லுங்க. இவனை வச்சுன்னு புது ஃபோன் நீங்கள் இதில் கால் வருது. ஏன் கால் வருது? நான் ஒன்றும் இல்லை. டேய் நீங்கள் 2 பேரும் திருட்டு பசங்க தானே? இருங்களா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னடா சத்தம்? டேய் மச்சான் வாடா என்ன ஆச்சு இருக்கு? என்னாச்சுண்ணா? நான் எந்திரிங்கண்ணா. நான் கால்னா அடிபட்டுருக்குண்ணா. என்னங்கண்ணா பார்த்து ஃபோன்? போங்கண்ணா. என்னண்ணா மச்சான் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாரு. டேய் ஃபோன் ரிங்டோன் மாதிரி இல்லை? டேய் எந்த தாண்டா அது? வாடா. டேய் யோ நில்லையா, யோ நில்லையா.
என்னடா பண்ணுறோம் நம்ம? டேய் பேச மாட்றா நசன்ட்டு. டேய் பேப்பர் எடு. எதுக்கு? டேய் பேப்பர் எடான்னு சொல்கிறேன்ல. எதுக்கு? டேய் என்னடா பண்ணுற நீ? இருடா சொல்கிறேன் விளக்கண்ண எல்லாத்தையும் சொல்லணும் இவருக்கு. பாத்தியா என்ன? காலைல ஃபோன் அச்சோம்ல. அடித்தோம் இல்லைடா, அடிச்ச. சரி அச்சேன். இப்போ அதுக்கு என்ன? அங்கே கொஞ்சம் பாரு. ஷோ இந்த வண்டி வேற. ச்சே கிட்ட வந்துட்டோம்டா, பிடிச்சிருக்கலாம். டேய் விட்றா. டேய் இறங்குடா. டேய் ஸ்டாண்டப் போடுறா, பார்த்துக்கலாம்டா. எப்படியோ ஃபோன் ஆட்டில் தான்டா இருக்கு. இந்த வண்டி வேற என்னத்த என் மயிறு ஃபோன் வண்டி. வேற சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது. அங்கே ஒரு கடை இருக்கு, அங்கே போய் சார்ஜ் போடுவோம். அப்போ தான் அடுத்த மூவ் என்னன்னு தெரியும். சரி வா. அண்ணாட்டி டேய் போடா ஃபஸ்ட்டு போடா. அண்ணாச்சி எங்கண்ணா விழுட்டிங்களா? உடம்பு ஃபுல்லாக மண்ணா இருக்கு. டேய் ஒன்றும் இல்லைடா, போய் வேலையை பாடுறா. இந்த சில்லறை உனக்கு தேவைதான்யா. என்ன தானே பார்த்தான், என்ன பார்க்கலையே. நான் போகிறேன், இங்கேருந்தே முதல்ல போகிறேன். நான் முதல்ல மோசமாக போச்சு. போல அங்கே கொஞ்சம் பாரு. ஐயோ டேய் இந்த ஆளு ஏன்டா இங்கே வந்தான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம். சரி வா, அதான் ஃபோன் ஆக்டிவ்ல இருக்குல்ல, போய் என்னன்னு பார்ப்போம் அடுத்து. அண்ணா 20 ரூபாய் ஆச்சுண்ணா. யோ என் ஃபோன் எங்கயா மச்சான்? ஃபோன் வச்சு இங்கே இருக்காரா? இங்கே தான் இருக்கணா. எங்கே என் ஃபோனு? என் ஃபோன் எங்க? நீ தானே பார்க்கில் வச்சுருந்த. எங்கே? தம்பி நானே வேற ஒருத்தர்கிட்ட தான் தம்பி வாங்கினேன். தம்பி இவன்கிட்ட தான் தம்பி வாங்கினேன். டேய் நீ டேய் நீ தானே என் ஃபோனை திருடணும். சொல்லு. சொல்றா, நீ தானே என் ஃபோனை திருடு. அண்ணாச்சி சொல்றோம். பைசா எடுத்துட்டு அண்ணாச்சி. சார் என் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. தம்பிக்கு பர்த்டேயா? இதை டீ போட்டு கொண்டாடிடுவோம். பர்த்டேவா? ஐயோ சாரி சார், நான் தான் தெரியாமல் உங்கள் சட்டையெல்லாம் பிடிச்சி. சாரி சார். சரி அதை விடுங்க தம்பி. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நம்பிக்கையான கடை இருந்தால் சொல்லுங்கள் தம்பி. சரிங்க சார், கண்டிப்பாக சொல்கிறேன். சரிப்பா சரி. அப்புறம் என்ன மச்சான், ஒரே ஜாலி தான். எவ்வளோ டஸ்ட்டு தலையில் விஷால். +9 மெசேஜஸா? அண்ணா கொஞ்சம் நகருங்க. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ ஹலோ. ஹே இது நம்ம கோமதி புள்ள தானே? இது பண்ணுறதெல்லாம் இவங்க அம்மா பார்த்தா தூக்கே மாட்டிப்பா. எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சுச்சு தருதலை. திருடி சாப்பிட்டா நல்லா தான் தம்பி இருக்கும். ஆனால் அதுவே ஒரு நாள் திகட்டும் போது வாழ்க்கை நெத்தியில் அடிக்கும். எங்ககிட்ட திருடி சாப்பிட்டு என்னடாப்பா பண்ண போற? இப்போயாவது நான் ஒன்று சொல்கிறேன், சரியா?
இதுவாது நல்ல ஃபோனா? தம்பி ஒரு டீ சாப்பிட்டு போகிறது. ஏனுங்க அண்ணாச்சி, அதான் புது ஃபோன் வாங்கிட்டீங்களே, இன்னும் அதே தட்டிட்டு இருக்கீங்க. அட போடா, அந்த ஃபோனை எனக்கு பிடிக்கலடா. அந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலடா. இப்போ பாரு, இந்த ஃபோனை எங்கேயாவது அடிச்சு கொண்டாந்து தான் கொடுத்துருப்பானுங்க. இதை நியாயமாக நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க போகிறேன். எனக்கு இந்த பழைய ரேடியோ பற்றி போதும்டா. இதை தட்டி தட்டி பழகி போச்சு. ஆமாம், நேத்தியே வேலைக்கு லேட்டு. வேலையை என் விதி அண்ணாச்சி.